இப்ப வந்து சனிக்கு உண்டானது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ சஃபயர், கருநீலம் தமிழ்ல சொல்லுவோம். ஸோ கருநீலத்தோட ஸ்டோன் அது பார்க்கவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே. அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சஃபயர் ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தடை இல்லாம வேகமா நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தடையாயிட்டு இருந்தது, வேலையாட்கள் சம்பந்தமா ஏதாவது ரொம்ப தடையாயிட்டே இருக்கு, அவங்களோட இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா வேலையாட்கள் அமைய மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க சூப்பரா இது பண்ணலாம். அதே மாதிரி இது யூஸ் பண்றப்ப அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரத்துக்கு உண்டான அமைப்பும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய தடங்கல்களை நீக்கும். தடங்கல்கள் நீக்கிறதுலதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், அது நடக்கல அப்படின்னாலே வந்து தடங்கள் ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அதை நீக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கணும். அதே மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க விற்கிறீங்க, அதுல ஏதாவது தடங்கள் ஆகுதுன்னா தாராளமா இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வேலை செஞ்சிடும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்றீங்க, பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கனாலும் சரி, தனியா பண்றீங்கனாலும் சரி, அவங்க வந்து யூஸ் பண்றப்ப அங்க நல்ல க்ரோத் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும். வர வேண்டிய உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பணம், ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க, தடங்கள் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்து கேது. கேது வந்து உங்களோட ஜாதகத்துல பலப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன மாதிரி விஷயம்ன்றதையும் சொல்றேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வைடூரியம், கேதுக்கு உண்டான ஸ்டோன் வந்து ஜெம் ஸ்டோன் வைடூரியம் சொல்லுவோம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றத நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா பார்த்துட்டு இல்லை கேதுவோட இது சரியில்லை இப்போ அப்படின்னா அவங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெட்டரா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றப்பட்டுட்டே இருக்கீங்க, சீக்கிரமா வந்து அடுத்தவங்கனால ஏமாறப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கான்சியஸா தான் இருக்கீங்க, ஆனா எப்படி வந்து ஏமாற்றப்படுறீங்கன்னே தெரியல. நிறைய பணம் வந்து வெளியே கொடுத்துறீங்க, திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, மீத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனா உங்க கையில வந்து அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற பட்சத்துல எல்லாம் தாராளமா இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான லக்கு வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயங்கள் ஜாஸ்தியா இருந்துச்சு, இது முடியுமா, பண்ண முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பயங்கள்லாம் அதிகம் இருந்துட்டே இருக்குன்றவங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து அந்த இடத்துல கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்க யூஸ் பண்ணலாம், நல்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கு ரொம்ப தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்களை எனிமீட்ஸ்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு, அதாவது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து உங்களை சேவ் பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வைடூரியம் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு வெல்தியான லைஃபுக்கு இந்த வைடூரியம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜெம் ஸ்டோனா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களோட எந்த லக்கணத்துல இருந்து கேது வந்து எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்ன்றத சொல்றேன். நீங்க அதை பார்த்து உங்களோட லக்கணத்துல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதே நீங்க ராசி பத்தி சொல்லல, லக்னம் பத்தி சொல்றோம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம். இப்ப மேஷ லக்னம் நீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல 6, 7, 9, 11, 12 இந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த வைடூரியம் யூஸ் பண்றது ரொம்ப நல்ல லக்கியா அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்தது ரிஷபம். ரிஷபத்து லக்கணத்துக்காரங்களுக்கு 1, 4, 6, 7, 9, 10, 12 இந்த வீட்டுல கேது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது வந்து ஜெமினி, மிதுனம். மிதுனம்க்கு வந்து 1, 2, 5, 8, 9, 11 இந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது வந்து கடகம். கடகத்துக்கு 2, 6, 9, 12 இந்த இடத்துல வந்து கேது இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 1, 4, 7, 9, 10 இவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு நிமிஷம், கன்னி. கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு 5, 6, 9, 12 இந்த இடத்துல கேது வந்துச்சுன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து துலாம். துலாம்க்கு வந்து
3, 9, 6, 12, 1, 5 இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது விருச்சிகம்க்கு 1, 6, 7, 9, 10 இந்த இடத்துல இருந்ததுன்னா ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது வந்து தனுசுக்கு வந்து 2, 5, 7, 8, 9, 11, 12 இந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கடகம், சாரி மகரம்க்கு வந்து 2, 6, 8, 9, 12 இருந்ததுன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கும்பத்துக்கு வந்து கும்ப லக்கணத்துக்காரங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல 1, 4, 7, 9, 10 இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அடுத்தது மீனம்காரங்க இருக்கீங்க, மீன லக்கணத்துக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா 2, 5, 8, 9, 10, 11 இந்த இடத்துல கேது இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்? ஓகே, இந்த வைடூரியம் வந்து நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு யூஸ் பண்றது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். இது வந்து சில்வர்ல வெள்ளியில மோதிரமாவோ இல்ல வெள்ளியில செயின்ல போட்டோ நீங்க யூஸ் பண்றது சிறப்பா இருக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க. 108 தடவை சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. இது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ட்ராம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரோம் சாஹா கேத்துவே நமக, இதுதான் இந்த மந்திரம். அதை 108 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்து கேதுக்கு இப்பதான் நிறைய